தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் 75 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதை அடுத்து நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனை அடுத்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனைச் சாவடிகள் அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கானூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி 50 லட்சம் ரூபாய் எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து பணத்தையும் காரையும் பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் இதுகுறித்து சாகுல் ஹமீது என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருவாரூர் காவல் கண்காணிப்பாளர் துரை, பறிமுதல் செய்யப்பட்ட பணம் விசாரணைக்கு பிறகு வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரவுடிகள் பட்டியலில் உள்ள 78 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 24 hours 3 ஷிஃப்ட்ல கண்காணிச்சிட்டு டாக்குமெண்ட் இல்லாமல் கொண்டு போகிறவங்க திரும்பி வந்து டாக்குமெண்ட் கொடுத்தா உடனே ரிலீவ் பண்ணுவாங்க. இல்லை, அது ப்ரொசீஜர் இருக்குது. அது த்ரூ ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் மூலமாக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக தனி ப்ரொசீஜர் இருக்குது. அது மூலமாக மணி வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இந்த பணம் கைப்பற்றுறதை வந்து எங்கே கொண்டு போய் மணி வந்து அது வந்து நம்ம ஆடியோஸ் அவங்க தலைமையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஷரி ஆஃபீஸரில் வந்து டெபாசிட் பண்ணுவோம். சார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை அரெஸ்ட் முன்னெச்சரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் நம்ம அரெஸ்ட் இருக்கிறோம் டிஸ்ட்ரிக்டில். அது வந்து ப்ராப்பராக அவங்களோட கேரக்டரில் வெரிஃபை பண்ணிவிட்டு அது ரிலீஸ் அந்த ப்ரொசீஜருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பெரம்பலூரில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 6,15,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையிலும் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆலங்குளம் அடுத்த அத்தியூத்து பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழகத்தில் சுமார் 76 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடைபெற இன்னும் 1 மாத காலம் உள்ளதால் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென பல்வேறு கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.